என் பிள்ளைகளே, சில சமயம் கோபம் வரும். கோபம் வர மாதிரி சூழ்நிலை வீட்டுக்குள்ள வரும். வேலை செய்யற இடம், ஊழியம் செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் நம்ம கோபப்படுற மாதிரி நடந்துருவாங்க. அவங்க மேல கோபம் வரும். ஆனாலும் பாவம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்றார். கோபத்துல பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பாதிப்பை உண்டாகும். உங்க வீட்டுக்குள்ள யாரோ கோபப்படுத்தின உடனே சொந்த பெற்றோரிடத்துல, பிள்ளைகளிடத்துல, கணவனிடத்துல, மனைவியிடத்துல கோபமா சொல்ற வார்த்தை உங்க மாமியார் மருமகள் மேல, அந்த வார்த்தை இருதயத்தை காயப்படுத்திட்டுனா வாழ்க்கைக்கு அது போகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றான், கோபம் வரலாம் சில சமயம், சிலர் கோபப்படுத்துற மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. ஆனா நீங்க பாவம் செய்யக்கூடாது, உங்களுடைய வார்த்தையில கவனமா இருக்கணும் என்பதாய். அவன் கோபம் வருது, என்னங்க பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கூட கோபம் வரும். சிலர் உங்களுக்கு நான் கோபம் வருமாம்பாங்க. எனக்கு கோபம் வரும், கூட இருக்குன்னு கேட்டு பாருங்க, கோபம் வரும். ஆனால் கோபம் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அமைதியாரு. அப்படி அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். கோபம் வந்தா அமைதி ஆயிடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதுலேருந்து என்னை காப்பாத்துங்க, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, என் நாவை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார். சில சமயம் பார்த்து நாங்கள் பல டிராவல் பண்றோம்ல, போகிற இடத்துல, ஏர்போர்ட்ல, டிராஃபிக்ல சிலர் பண்ற காரியம் கோபத்தை உண்டாகும். ஏன் இது முட்டாள்தனமா அப்படி பண்றாங்கன்னு கோபத்துல போய் பேசலாமான்னு தோணும். ஆண்டவர் சொல்லுவாரு, அமைதியாரு, கோபப்படாத, பேசாத, கோபம் வந்துட்டா பொறுமையாரு, கண்ணமுடி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு தெரியாம எதுவும் சம்பவிக்காது, இவங்க இப்படி பண்றதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு அமைதியை கற்றுத்தாரோம் அவனை ஜெபம் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் எல்லாம் மாறிடும். அவ்வளவுதான். உங்க வீட்டுல கூட கோபம் வருது, உங்க மனைவி மேல, கணவர் மேல, பிள்ளைகள் மேல, பெற்றோர் மேல, மாமியார் மேல, மருமகள் மேல, வேலை செய்யற இடத்துல உடன் வேலை பார்க்குற ஆட்கள் மேல சரியா செய்யல கோபம் வருது. அப்போ என்ன செய்யறது? நீங்க சில சமயம் கோபத்தோட பேசணும், தப்பு இல்லை. காரியத்தை சரிப்படுத்த கோபமா இருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ எங்கூட ஊழியத்துல சில சமயம் நான் கோபமா இருக்கிறது ஊழியத்துல உங்களுக்கு தெரியும். அண்ணன் கோபமா இருக்காங்க அப்படின்னா நான் அமைதி ஆயிடுவேன், அவ்வளவுதான். கோபத்துல திட்டுறது, பேசுறது, வீணான வார்த்தை சொல்றது செய்யக்கூடாது. அது உங்களை காயப்படுத்திடும். நம்ம அமைதி ஆயிட்டாலே அவங்க புரிந்து கொள்ளுவாங்க, கோபமா இருக்காங்க, இது செய்யக்கூடாது, சரிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. நீங்க கோபத்தினால விட்ட வார்த்தை தான் இன்னைக்கு குடும்பத்தை பாதிச்சிருக்குது. நீங்க கோபத்தினால பேசின வார்த்தை தான் இன்னைக்கு அநேகரை காயப்படுத்தி உங்களுக்கு சாபமாய் மாறி இருக்குது. அப்ப ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வையுங்க, நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்க அன்னதான வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு பாவம் செய்யாதபடி காத்துக் கொள்ளுவார். ஆண்டவரே, நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்திடக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.